अपरेयमितस्त्वन्याम् प्रकृतिं विद्धि मे पराम् जीवभूता महाबाहो ययेदं धार्यते जगत्. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம், வேதாந்த ஆங்கிள்லேருந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம். இங்கே என்ன சொல்கிறார்? இயம் அபரா. இயம்னா இந்த 8 விதமான அச்சேதன தத்துவம் பற்றி நான் சொன்னேனே, போன ஸ்லோகத்தில் நான் வந்து சொன்னேனே. அந்த 8ம் எது அப்படின்னா அபரா. இங்கே தான் அந்த பேரை கொடுக்குறார் பகவான். நம்ம சொல்கிறோம் இல்லையா, பரா பிரகிருதி அபரா பிரகிருதிலாம் முதலே யூஸ் பண்ணுறோமே, பகவான் ஆக்சுவலாக இங்கே தான் வந்து அந்த பேரை கொடுக்குறார். ஆல்ரெடி படித்தவா தானே நமக்கு கிளாஸ் எடுப்பா, அதனால அவள் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிடுறா. பட் பகவான் வந்து இங்கே தான் அதை வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இயம் அபரா அப்படின்னா இந்த 8 டிவிஷன் சொன்னேனே, அது எல்லாம் சேர்ந்தது அபரா பிரகிருதி அப்படின்னு சொல்கிறார். லோவர் நேச்சர், மேட்டர், பிரின்சிபல். வேறஸ் அதுக்கு வேறா இருக்கக்கூடியது, அந்த மேட்டர் தத்துவத்திற்கு வேறா இருக்கக்கூடியது வந்து என்னுடைய பரா பிரகிருதி ஆர் கான்ஷியஸ்னஸ் தத்துவம், சேத்தன தத்துவம். இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அது வந்து மேட்டரும் இல்லை, எனர்ஜியும் கிடையாது. நம்ம வந்து சரி மேட்டர் இல்லைன்னா எனர்ஜியாக இருக்குமோ, அது கண்ணுக்கு தெரியாமல் தானே இருக்குது, அது எனர்ஜியும் கிடையாது. ஏன்னா எனர்ஜி வந்து மேட்டரே ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான் இல்லையா. அதனால் கான்ஷியஸ்னஸ் வந்து மேட்டரும் இல்லை, எனர்ஜியும் இல்லை. ஸோ சைத்தன்யம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தை எப்போ நமக்கு அப்படியே புரியறதோ அன்றைக்கி தான் ஞானம். சைத்தன்யம்ங்கிற வார்த்தை வந்து நம்ம அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஏன் வந்து எனர்ஜி கிடையாது அப்படின்னா, இப்போ எனர்ஜி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, எனர்ஜி வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறுமா மாறாதா? இப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி லைட் எனர்ஜியாக மாறும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சைத்தன்ய ஸ்வரூபம் நிர்விகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எந்த விதமான சேஞ்சஸையும் அது அண்டர்கோ பண்ணாது. அதனால சைத்தன்யம் டெஃபினட்டாக எனர்ஜியாகவும் இருக்க முடியாது. அப்போ இதுதான் என்னுடைய பரா பிரகிருதி அப்படின்னு சொல்கிறார். மே பராம் பிரகிருதிம் வித்தி, என்னுடைய ஹையர் நேச்சரை பற்றி நீனு தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு வந்து அது வந்து எந்த விதமான ஃபிசிக்கல் லாவோ கெமிக்கல் லாவோ அதுக்கு கிடையாது, சயின்டிஃபிக் ஸ்டடிக்கு அப்பாற்பட்டது. அதனால தான் சொல்கிறோம் கான்ஷியஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இருக்கிற ஒரே சோர்ஸு வேதம். வேறு எங்கேயும் நமக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் அவைலபிளாக இருக்காது. எப்படி கலர் அப்படின்னா எது சோர்ஸ்? எனக்கு என்னுடைய கண்ணு தான் கலர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி கான்ஷியஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதத்தை தான் நாம் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ இங்கே என்ன சொல்கிறார் பகவான்? அபரா பிரகிருதி தானே இப்போ இந்த யூனிவர்ஸாக மாறி இருக்கு. நீ எந்த இடத்துல இந்த அபரா பிரகிருத்தியை பார்க்கிறையோ அங்கேயே தான் பரா பிரகிருத்தியும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ எங்கே ஜட தத்துவம் இருக்கோ அங்கேயே தான் சேத்தன தத்துவமும் இருக்கு. இப்போ வந்து எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? அந்த சேத்தன தத்துவத்தை எப்படி வந்து நான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது அப்படின்னா, சாஸ்திரம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறது அப்படின்னா, இந்த வேர்ல்டை எடுத்துக்கோ, இந்த வேர்ல்டை எடுத்துட்டு எதெல்லாம் மாறிண்டே இருக்குன்னு உட்காந்து லிஸ்ட்டு போடுன்னு சொல்கிறேன். எதெல்லாம் மாறிண்டே இருக்கோ அதெல்லாம் என்னது கீழே வந்துடும்? அபரா பிரகிருதிக்கு கீழே வந்துடும். அப்போ எது மாறாமல் இருக்கோ அதுதான் ஆப்வியஸாக பரா பிரகிருதி. இப்போ என்ன ஆகும்? எதெல்லாம் மாறிண்டே இருக்கும்? நீங்கள் எதை பார்க்கிறீங்களோ
எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ அது அத்தனையும் மாறிண்டே இருக்கும். நீங்கள் லிஸ்ட்டு போடவே முடியாது, பொண்ணை பெருசாக வந்துட்டே இருக்கும். இப்போ சயின்ஸ் சொல்கிறது ஸ்பேஸே கூட எக்ஸ்பேண்ட் ஆகுறதுன்னு சொல்கிறது இல்லையா? எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகிறது. அப்போ ஸ்பேஸே இன்ஃபேக்ட் என்ன சேஞ்ச் ஆகிறது. அப்போ இந்த ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிற அத்தனை விஷயமும் என்ன ஆகும்? ஆப்வியஸாக டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும். இப்போ ஆனால் நம்ம எதை தேடின்னு இருக்கோம்? பராப்பிரகிருத்தியே தேடுறோம். எது சேஞ்சே ஆகாதோ அதை நாம் தேடணும். ஸோ வெளியிலெல்லாம் சுற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க, வெளியில் இருக்கிற அத்தனை விஷயமும் மாறுதலுக்கு உட்பட்டது. இப்போ வெளியில் இருக்கிற அத்தனை விஷயம் அப்படின்னு சொன்னால் நம்ம வெறும் ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடாது. நம்மளை சுற்றி நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காள்ல, நமக்கு வெளியில் தானே அவள் எல்லாம் கூட மாறிகிட்டே தானே இருக்கா. கார்த்தால ஒரு மாதிரி பேசுகிறா, மத்தியானம் டோட்டலி வேற ஒரு ஃபேஸை நம்மக்கிட்ட காமிக்கிறாள். ஸோ அவளும் மாறிண்டே தான் இருக்கா. ஸோ அப்போது என்ன ஆகிடுறது? எக்ஸ்டர்னல் வேர்ல்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ நாம் அது எல்லாம் அபராப்பிரகிருதி அப்படின்னு லிஸ்ட்டில் போட்டுடுவோம். அப்புறம் யார்கிட்ட வரணும்? இப்போது வழியிலெல்லாம் சுற்றி தேடி முடிஞ்சு வீட்டில் இப்படி உட்கார்ந்தா இப்போ யார்கிட்ட ஃபோக்கஸை திருப்பணும்? என்கிட்ட இப்போ வரணும். நான் அப்படின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு என்ன நிற்கிறது கண்ணுக்கு முன்னாடி? இந்த உடம்பு, இந்த சரீரம். இந்த சரீரம் சேஞ்ச் ஆகிறதா ஆகலையா? சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. காத்தால இருந்த மாதிரி இல்லை. காத்தால நன்னா இருந்தது தூங்கி எழுந்த உடனே. அப்புறம் 10 மணி 11 மணிக்கெல்லாம் லைட்டாக கால்லாம் வலிக்க ஆரம்பிக்கிறது, முதுகுலாம் வலிக்கிறது. நேற்றுக்கு இருந்த மாதிரி உடம்பு இன்னைக்கு இல்லை. இதெல்லாம் ரொம்ப காமனாக நாம் யூஸ் பண்ணுற வார்த்தை. அப்போ பாடி டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகுது. குழந்தையாக இருந்த மாதிரி அழகாக இருந்தோம், இப்போ எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை சின்ன வயசில் ஒல்லியாக இருந்திருப்போம், இப்போ எப்படி இருக்கும்? ஸோ இட் அண்டர்கோஸ் சேஞ்சஸ். சரி, உடம்புக்கு அப்புறம் எங்கே வரணும்? உடம்பு சேஞ்ச் ஆகிறது. வேறு என்னன்னு படிச்சிருக்கோம் நம்ம? நம்மளுடைய மனசு. மனசு சேஞ்ச் ஆகுமா ஆகாது? உடம்பாவது கொஞ்சம் கேப் விட்டு சேஞ்ச் ஆகும். இந்த மனசு இருக்கே, அதோட வேலையே என்னது? மாறிண்டே இருக்கிறது தான் அதனோட வேலை. நம்ம மனசு மட்டும் மாறலாமா? நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் மனசெல்லாம் மாறாமல் அப்படியே இருக்கணும் அப்படின்னா எப்படி அது சாத்தியம்? இல்லை, என்னெல்லாம் உங்களுக்கு போட்டுக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் அவளுக்கும் அப்ளை பண்ணி அவளையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எப்பயுமே என்ன தப்பு பண்ணிவிடுவோம் அப்படின்னா, நான் எப்படி இருக்கேன், நான் சூப்பராக இருக்கேன், என்னை சுற்றி இருக்கிறவா தான் எப்போ பாரு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா. உடனே நம்மளை எடுத்து பார்த்துக்கணும். நம்மளுடைய மனசும் அந்த மாதிரி தான் அடிக்கடி மாறுறது. அப்போ பாடி அபராப்பிரகிருதிக்கு கீழே வந்துடும், மைண்டும் அபராப்பிரகிருதிக்கு கீழே வந்துடும், இந்த வேர்ல்டும் அபராப்பிரகிருதிக்கு கீழே வந்துடும். பின்ன எதுதான் மாறாமல் இருக்கு? யாரு எதெல்லாம் மாறுறது, எது மாறாம இருக்கு அப்படின்னு யாரு அப்சர்வ் பண்றானோ அவன் மாறாமல் அப்படியே இருக்கான். யார் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாளோ, எது ஒன்று சேஞ்சே ஆகாமல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறானோ அவன் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கான். இப்போ அவன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பாடி மைண்டெல்லாம் கொண்டு வரக்கூடாது. பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்கிற அந்த சைத்தன்யம், அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் இருக்கே, அது மாறாமல் அப்படியே இருக்கு. அப்போ பராப்பிரகிருதி எங்கே இருக்கு? இங்க இப்போ அது இருக்கு. ஸோ பகவான் அதை தான் சொல்கிறார். நீ எதையெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறையோ, நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் அபராப்பிரகிருதி. ஆனால் அந்த அபராப்பிரகிருத்தியிலேயே என்னவோ இருக்குது அப்படின்னா சேஞ்ச் ஆகாத பராப்பிரகிருதி இருக்குது. ஆர் எப்படி எடுத்துக்கலாம் அதை? யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறானோ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாளோ இந்த எக்ஸ்பீரியன்ஸர் தான் பராப்பிரகிருதி. இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னா, நான் ஒரு உணர்வுள்ள ஒரு பீயிங்காக இருக்கணுமா, இல்லை உணர்வற்ற ஜடமாக இருப்பேனா? நான் இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நான் இப்போ என் வாயால் சொன்னேன்னா, நான் உணர்வுள்ள ஒரு பீயிங்காக இருப்பேனா,
இல்லை உணர்வற்ற ஜடமாக இருப்பேனா? அந்த உணர்வு தன்மை இருக்குல்ல, அதுதான் அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அந்த அப்சர்வர் ஜீவா தான் பரா பிரகிருதி. அந்த எதை அப்சர்வ் பண்ணுறானோ, இந்த சரீரம் மனசு இருக்கே, அதெல்லாம் அபரா பிரகிருதி. ஸோ அப்சர்வர் ஜீவா தான் எக்ஸ்பீரியன்சர். ஸோ பகவான் இங்கே ஆக்சுவலாக இந்த ஸ்லோகம் வந்து ஒரு மகா வாக்கிய ஸ்லோகம். பகவான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த அப்சர்வர் ஜீவா இருக்கானே அவன் தான் நான் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. அதுதான் பராபிரகிருதி. ஏன்னா பகவானுடைய பராபிரகிருதியை பற்றி தானே பார்த்துட்டு இருக்கோம். அப்சர்வர் ஜீவா தான் பராபிரகிருதி. தது துவம் அசி அப்படின்னு இங்கே சொல்கிறார். இப்போ இந்த ஹோல் கிரியேஷன் வந்து மிக்சர் ஆஃப் பரா அண்ட் அபரா பிரகிருதி, எக்ஸ்பீரியன்சர் and experienced mixture, observer and observed mixture. ஸோ மகாபாஹோ அப்படின்னு சொல்கிறார். மகாபாஹோனா அர்ஜுனனை அட்ரஸ் பண்ணுறார். ஜீவபூதாம் வித்தி, வித்தினா நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். அந்த ஜீவா இருக்கானே, இந்த பராபிரகிருதி தான் அந்த ஜீவா அப்படின்னு இங்கே சொல்கிறார். ஜீவபூதாம் வித்தி அப்படின்னா பராபிரகிருதி தான் ஜீவா. ஜீவானா இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறார் பகவான்? நம்ம வந்து பாடி மைண்டெல்லாம் போட்டுக்கக்கூடாது அந்த இடத்துல. இந்த சைத்தன்ய தத்துவத்தை பகவான் வந்து இங்கே மீன் பண்ணுறார். ஸோ இது வந்து ஒரு மகா வாக்கிய ஸ்லோகம். இப்போ அந்த சைத்தன்ய தத்துவத்தை பற்றி பகவான் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, யயா யயா அப்படின்னு சொன்னால் அந்த சைத்தன்ய தத்துவம், அந்த சைத்தன்ய தத்துவம் இருக்கிறதுனால மட்டும்தான் இதம் ஜகத்து தாரியத்தே. இதம் ஜகத்து அப்படின்னா இந்த வேர்ல்டு, என்டையர் வேர்ல்டு. தாரியத்தே அப்படின்னா மெயின்டைன் ஆகிறது, சஸ்டெயின் ஆகிறது. தாரியத்தேனா சஸ்டெனன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பாடியை பொறுத்த வரைக்கும் கான்ஷியஸ்னஸை எப்படி நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்? இந்த சரீரத்தை பொறுத்த வரைக்கும் கான்ஷியஸ்னஸை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்? லைஃப் பிரின்சிபலாக நாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இப்போது ஒரு டெட் பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. டெட் பாடியில் கான்ஷியஸ்னஸ் இருக்குமா இருக்காதா? இப்போ கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம், அது நிர்விகாரம், ஸ்பேஸ்னால் அஃபெக்ட் ஆகாது, டைம்னால் அஃபெக்ட் ஆகாது. அப்படின்னா கான்ஷியஸ்னஸ் எப்பையும் எல்லா இடத்துலையும் இருந்தே ஆகணும். இப்போ டெட் பாடியிலையும் கான்ஷியஸ்னஸ் இருக்கும். ஆனால் அந்த டெட் பாடி இப்போ உயிரோடு இல்லை, அதனால தான் அந்த டெட் பாடின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன இல்லை அந்த டெட் பாடியில்? சூக்ஷ்ம சரீரம் அந்த பாடியில் இல்லை. சூக்ஷ்ம சரீரம் ட்ராவல் பண்ணிடுது வேறு ஏதோ ஒரு லோகத்துக்கு. அது வந்து தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பித்ததுனால இப்போ இந்த டெட் பாடியிலே கான்ஷியஸ்னஸ் இருக்கும். ஆனால் கான்ஷியஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு சூக்ஷ்ம சரீரம் நமக்கு தேவைப்படுது. இப்போ இந்த டெஸ்கில் கூட கான்ஷியஸ்னஸ் இருக்குது, ஆனால் அந்த டெஸ்க்குக்கு மைண்ட் இல்லாததுனால, சூக்ஷ்ம சரீரம் இல்லாததுனால டெஸ்க்குனால இப்போ பேச முடியல. எவ்வளோ நேரம் நீ இதை என் மேலேயே வச்சிருப்ப எடு அப்படின்னு அந்த டெஸ்க்குனால ஏன் சொல்ல முடியலன்னா அதுக்கு வந்து சூக்ஷ்ம சரீரம் இல்லை. அதே மாதிரி தான் அந்த டெட் பாடியும் சூக்ஷ்ம சரீரம் அதில் இல்லாததுனால கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்ப்ரெஸ் ஆக மாட்டேங்கிறது. இப்போ நமக்கு சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறதுனால கான்ஷியஸ்னஸ் இப்போ எப்படி எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது? லைஃப் பிரின்சிபிளாக அது வந்து இப்போ எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது. அதனால தான் நம்மளால் சைத்தன்யம் இருக்கிறத ரெக்கக்னைஸ் பண்ண முடிகிறது. அப்போ இந்த என்டையர் பிரபஞ்சத்தை இப்போ நாம் எப்படி வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு காஸ்மிக் ஹியூமன் பீயிங் மாதிரி எடுத்துக்கணும். நமக்கு எப்படி ஒரு இண்டிவிஜுவல் சரீரமோ என்டையர் யூனிவர்ஸை, அதனால தான் விஸ்வரூப ஈஸ்வரா அப்படின்னு சொல்கிறோம். பகவானுடைய சரீரம்தான் இந்த உலகம். ஸோ ஒரு காஸ்மிக் ஹியூமனாக நாம் வந்து அதை இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ என்ன சொல்கிறார்? இந்த சைத்தன்ய தத்துவம் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் கிரமமாக ஃபங்க்ஷன் பண்ணுறது. எல்லா லா ஆஃப் கர்மா, மாரல் லாஸ், ஃபிசிக்கல் லாஸ் எல்லாம் இருக்கே, இதெல்லாம் இப்போ ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா எதனால் நடக்கிறது? பராபிரகிருத்தினால தான் இது எல்லாம் வந்து கிரமமாக ஃபங்க்ஷன் ஆகிறது. உலகம் அதனால தான் இயங்கின்னு இருக்கு. இப்போ நம்ம கண்ணால் பார்க்குற இந்த
ஸ்தூல பிரபஞ்சம் வந்து அபரா பிரகிருதி. இந்த அபரா பிரகிருதியை எது ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது அப்படின்னா பரா பிரகிருதி. அதுதான் சஸ்டெயின் பண்ணுறது இந்த உலகத்தை. ஸோ இன்விசிபிள் பரா பிரகிருதி தான் இந்த விசிபிள் கிரியேஷனை வந்து சஸ்டெயின் பண்ணுறது. ஸோ அதை தான் வந்து பகவான் இந்த ஸ்லோகத்தில் நம்மளுக்கு சொல்கிறார். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம். ஸோ ஜீவா இஸ் ஈக்குவல் டு பரா பிரகிருதி அப்படிங்கிறதே பகவான் ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்லோகத்தில் வந்து சொல்லிடுறார்.